அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் தௌபாவுடைய 36வது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுவான், இன்ன இத்தத ஷுஹூர் இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரா. அல்லாஹ்விடத்தில் வானங்களையும் பூமியும் படைத்த அந்த நேரத்திலிருந்து 12 மாதங்கள் இருக்கின்றன. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் கண்ணியமானவை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அதில் ஒரு மாதம் துல்காதா மாதம், நாம் வீட்டிருக்கின்ற துல்காதா மாதம், இரண்டாவது துல்ஹஜ் மாதம், மூன்றாவது முஹர்ரம். இந்த 3 முத்தவாலியாத் தொடர்ந்து வருகின்ற மாதங்கள். அடுத்ததாக வருகின்ற ரஜபுடைய மாதத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமான மாதங்களாக சொன்னார்கள். ஆனால் இன்று கண்ணியமான மாதங்களில் நாம் கேள்விப்படுகின்ற, செவி நம்முடைய புலன்களால் உணரப்படுகின்ற விஷயங்கள் இருக்கிறது, மனதிற்கு ரணத்தையும் காயத்தையும் ஏற்படுத்துகின்ற அளவிற்கு இருக்கிறது. இதற்கு முன்னரெல்லாம் ஒரு இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டது, அங்கே இத்தனை நபர்கள் பலியானார்கள், உயிரிழந்தார்கள், நம்மளுடைய முறை பிரகாரம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஷஹீதானார்கள் என்றெல்லாம் நாம் பார்ப்போம். ஆனால் இப்பொழுது உலக நாடுகள் சொல்கின்ற வார்த்தைகள் என்ன தெரியுமா? இன்னும் 48 மணி நேரத்தில் 14,000 குழந்தைகள் இறந்து போகும் என்று சொல்கிறார்கள். நாம் நினைக்கலாம், அது குண்டு வீசப்பட்டா அல்லது தாக்குதலுக்கு உட்பட்டா என்றால் இல்லை, பசியால் இறந்து போகும் என்று சொல்கிறார்கள், பட்டினியால் இறந்து போகும் என்று சொல்கிறார்கள். யார்? இஸ்லாமிய குழந்தைகள், பலஸ்தீனிய குழந்தைகள். 14,000 குழந்தைகள் இறந்து போகும் பட்டினியால் என்று சொல்லும் பொழுது நாம் அல்லாஹ்விடத்தில் இறஞ்ச வேண்டாமா? அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய 255வது வசனத்தில் சொல்லி காட்டுவான், வலனபுலுவன்னக்கும், உங்களை நாம் சோதிப்போம், பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ, அச்சத்தாலும் பசியாலும் உங்களை நாம் சோதிப்போம், வநக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸமராத், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்கள், உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய விளைச்சல் நிலங்கள், இதற்கெல்லாம் இழப்புகள் ஏற்பட்டு நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 விஷயங்களில் சோதனையை வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை இப்படி முடிப்பான், வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், நபியே பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். சோதனைகள் வரும். அப்படி சோதனைகள் வருகின்ற நேரத்தில் பொறுமை காக்கிறார்களே, அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய அச்சம், உங்களுடைய பட்டினி இப்படி வருகின்ற நேரத்திலே உங்களுக்கு பல சோதனைகள் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமை காத்தீர்கள் என்று சொன்னார் என்று சொல்லிவிட்டு அந்த 256வது வசனத்தை அல்லாஹ் இப்படி தொடங்குவான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதேனும் துன்பங்கள் ஏற்பட்டால் காலூ, அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே நாம் திரும்பக்கூடியவர்கள் என்று அந்த துன்பம் ஏற்பட்டவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரத்துல் பக்ராவுடைய 256வது வசனத்தில் சொல்லுவான். அடுத்த வசனம் உலாயிக என்று ஆரம்பிக்கின்ற அந்த வசனம் இருக்கிறது, அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நிஅமத்துகள், ரஹ்மத்துகள், ஸலவாத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நல்லாசிகளும் அருள்களும் ஏற்படும், அல்லாஹ்வுடைய கிருபை ஏற்படும் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை அல்லாஹ் இப்படி முடிப்பான், உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 3 வசனங்களை சொல்லும் பொழுது அது அப்படியே அல்லாஹ் பலஸ்தீனுக்காக சொன்னதை போன்றே இருக்கிறது. அந்த மக்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு கணக்கு எடுப்புகளை சொல்றாங்க, கிட்டத்தட்ட அங்க போர் நடந்தது அக்டோபர் 7, 2023 தொடங்கியது. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த இன்று வரை பார்க்கும் பொழுது 600 நாட்களாக போர் நடந்து கொண்டிருக்கிறது. 1,21,000 நபர்கள் அங்கே காயமடைந்திருக்கிறார்கள். இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 54,000 தொட்டுவிட்டது. 54,000. அங்கே
பெண்கள் 12,000க்கும் மேற்பட்டவர்கள், குழந்தைகளுடைய எண்ணிக்கை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், 18,000 நபர்கள் குழந்தைகள் என்ன செய்தார்கள், பெண்கள் என்ன செய்தார்கள். போர்னு வந்தா எல்லாமே நடக்கத்தானே அது செய்யும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இஸ்லாமிய போர்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திற்கு போர் தளபதிகளை அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் முதல் வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுவார்கள், இத்தகு ஃபின் நிசா, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. குழந்தைகளுடைய விஷயத்தில் பலவீனமானவர்கள் என்ற வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துவார்கள். வல் முஸ்ததஅஃபீன், யாரெல்லாம் பலவீனவர்களாக முதியவர்களாக இருக்கிறார்களோ, நடக்க முடியாமல் இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் நீங்கள் பார்த்து போர் புரியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நாம் வரலாற்று புத்தகங்களில் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்று போர் தாக்குதலுக்காக எவ்வளவு கட்டிடங்கள், கிட்டத்தட்ட 90% பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டதாம். அவர்களுடைய மருத்துவமனைகள் 84% இடிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு பார்க்கின்ற ஒவ்வொரு வீடியோ காட்சிகளிலும் அவர்கள் தன்னுடைய உணவிற்காக வேண்டி சொல்வதற்கு கூட முடியாத அளவுக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க. உடல்கள் எல்லாம் ஒட்டி போய் நிலையில, உடல்கள் எல்லாம் அவர்களுடைய எலும்புகள் தெரிகின்ற நிலையிலே அந்த குழந்தைகள் வீதிதோறும் தன்னுடைய தந்தையை இழந்து, தன்னுடைய தாயை இழந்து அவர்கள் சுற்றுகின்ற, அவர்கள் நடக்கின்ற ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும் பொழுது, யா அல்லாஹ், அவர்களுடைய நிலை இப்படி இருக்கிறதே என்று நமக்கே என்ன செய்யும் கேட்கின்ற அளவுக்கு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை கொடுப்பான். அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுப்பான். ஷஹீதுடைய பட்டியல்களில் அல்லாஹ் அவர்கள் என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். நாளை மறுமை நாளில் ஷுஹதாக்கள் எப்படி இருப்பார்கள், அந்த வீர மரணம் அடைந்த அந்த மக்களுடைய பட்டியல்களில் அவர்களும் இருப்பார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, முஸ்லிம் ஷரீஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்ந்த தியாகிகளுக்கு, அந்த வீர மரணம் அடைந்தவர்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே ஒரு பச்சை நிற பறவையினுடைய வயிற்றிலே அவர்கள் ரூஹுகள் இருக்குமாம், அவர்களுடைய ஆன்மாக்கள் இருக்குமாம். அப்படியே அது ஒவ்வொரு இடத்திற்கும் சுற்றி கொண்டு இருக்கும் பொழுது கனாதீல் என்ற ஒரு இடத்திற்கு அது சேருமாம். சேருகின்ற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷஹீதுகளுடைய ரூஹெல்லாம் பார்த்து கேட்பானாம், தஷ்தஹூன ஷையா, ஹல் தஷ்தஹூன ஷையா. முஸ்லிம் ஷரீஃபில் வருகின்ற ஹதீஸ். இதற்கு மேல் ஏதேனும் நீங்கள் விரும்புகிறீர்களா? அந்த ரூஹுகளை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், அந்த ரூஹுகளை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், இதற்கு மேல் உங்களுக்கு ஏதேனும் நீங்கள் விரும்புகிறீர்களா சொல்லுங்கள். சொர்க்கத்தில் அப்படி சுற்றி இருக்கின்ற அந்த ஷுஹதாக்களுடைய ரூஹுகளை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம். அந்த ஷுஹதாக்கள் ரூஹுகள் ஒன்றின் பக்கம் ஒன்று பார்த்து கொள்வார்களாம். என்ன அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஒரு தடவை கேட்டான், அவர் பதில் அளிக்கவில்லை. 2 தடவை பதில் அளிக்கவில்லை. 3வது தடவை கேட்டான், பதில் அளிக்கவில்லை. உடனே அந்த ரூஹுகள் நினைத்து கொள்ளுமாம், இதற்கு மேலும் நாம் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் விடமாட்டான், நாம் பதில் தர வேண்டும் என்று. அவர்கள் சொல்கின்ற பதில் என்ன தெரியுமா? நுரீது அன் துரத்து அர்வாஹுனா ஃபி அஜ்சாதினா ஹத்தா நுக்தல ஃபி சபீலிக. யா அல்லாஹ், எங்களுக்கு எங்களுடைய ரூஹுகளை எங்களுடைய உடலுக்கே திருப்பி தர வேண்டும். எங்களுடைய ரூஹ் ஆன்மாக்களை எங்களுடைய உடலிலே புகுத்த வேண்டும். புகுத்திய பிறகு உலகத்திற்கு அனுப்பு, மறுபடியும் நாங்கள் உங்களுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கேட்பார்களாம். அல்லாஹ் அதற்கு பிறகு என்ன கேட்பதென்றே அல்லாஹ் என்ன செய்ய விட்டுவான. அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து மிக்கவர்கள் தான் அந்த பலஸ்தீன மக்கள். அவர்களுடைய ஒவ்வொரு ஷஹீதிலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்காகவே என்று இருக்கின்ற நிலை, தன்னுடைய நாட்டிற்காக போராடுகிறார்கள். இந்த மக்களுக்காக வேண்டி நம்முடைய ஜமாத்துல் உலமா சொல்கின்ற வார்த்தை, தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சார்பாக சொல்கிறார்கள், அந்த பலஸ்தீன் மக்களுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கணும். அவர்களுக்காக வேண்டி ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இன்ஷா அல்லாஹ் நம்ம தொழுகைக்கு பிறகு துஆ செய்வோம். நாம் கேட்கணும் 11 தடவை ஒவ்வொரு தொழுகையிலும். நம்முடைய இஸ்லாமிய மக்கள், தியாகம் புரிந்தவர்கள், சஹாபா பெருமக்களுடைய நிலைகளும் இப்படித்தான். அடுத்தவர்களுக்காக என்றால் தன்னுடைய எல்லா செல்வத்தையும் கொடுத்து விடுவார்கள். தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்காக தயாராக இருக்கக்கூடியவர்கள் சஹாபா பெருமக்கள். அவர்களுடைய நிலையை நாம் வரலாறுகள் பார்க்கும் பொழுது, சியரு அலாமுன் நுபலா என்ற கிதாபில் அல்லாமா ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வரலாற்று நிகழ்வை பதிவு செய்திருக்கிறாங்க. எவ்வளவு அற்புதமான நிகழ்வு!
இப்படியெல்லாம் சஹாபா பெருமக்கள் இருந்தார்கள். ஹரம் ஷரீஃபில் காபத்துல்லாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு சஹாபாக்களும் அடுத்த தலைமுறையான தாபியின்களும் பேசி கொண்டிருக்கிறாங்க. தாபியின்கள் சஹாபாக்களுக்கு அடுத்து வந்த அந்த தலைமுறை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு சஹாபியும் சொல்கிறாங்க, சஹாபாக்கள்லாம் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க, ஏன் இப்பொழுதும் வாழ்ந்துட்டு தானே இருக்கிறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு அந்தஸ்து மிக்கவர்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பற்றி பேரை சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு சஹாபி சொன்னார்களாம், கைஸ் இப்னு சாதுன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க சஹாபி, எப்படிப்பட்ட சஹாபி, தன்னுடைய செல்வத்தை எல்லாம் மார்க்கத்திற்காக கொடுத்தவர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, அப்துல்லா இப்னு ஜாஃபர்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஹரம் ஷரீஃபுக்கு முன்னால் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் ஏங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி அரபத்துல் அவுசி என்ற ஒரு சஹாபியை பற்றி அவங்க ஒரு வரலாறு சொல்கிறாங்க. இப்படியே மக்கள் இந்த 3 நபர்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் தான் சிறந்தவர், அவர் தான் சிறந்தவர், இவர் தான் சிறந்தவர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அறிஞர் இருந்துச்சு சொல்கிறாங்களாம், ஏப்பா அவங்கள பற்றி இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, வேணும்னா இப்பொழுது அவங்க வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க, இந்த 3 பேரில் யார் சிறந்தவர்னு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட வேண்டியது தானே. எப்படி பார்க்க முடியும்? ஒரு நபர் தன்னுடைய ஏழ்மையை கருதி தான் ஒரு ரொம்ப முடியாத ஒரு நபர் என்று அந்த 3 நபர்களிடத்திலும் சென்று எதேனும் கேட்டு பார்க்கட்டும், யார் தன்னுடைய செல்வத்தை எல்லாத்தையும் கொடுக்கிறாரோ அவர் சிறந்தவர் என்று நாம் முடிவு எடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தர் எழுந்திரிச்சு சொன்னார், நான் வேணாலும் மதீனாவுக்கு போகிறேன். அவங்க 3 பேரும் மதீனாவில் தான் இருக்கிறாங்க, இவங்க பேசுறது மக்காவில் ஹரமுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு நான் வேணாலும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனிதர் எந்திரிச்சு நான் மதீனாவுக்கு போகிறேன்னு மதீனாவுக்கு புறப்பட்டு போனார். போய் அந்த வரலாறு படிக்கும் பொழுது எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க சஹாபாக்கள் என்று பார்க்க முடிகிறது. அந்த மனிதர் போகிறாங்க, போன உடனே மதீனாவுக்குள்ளே போன உடனே ஒரு கிழிந்த ஆடையை எடுத்து அணிஞ்சிக்கிட்டார். ஒரு வழிபோக்கரை போன்று, ஒரு மிஸ்கீனை போன்று, ஒரு ஏழ்மையான நபரை போன்று போயிட்டு முதல்ல அந்த மனிதர் கைஸ் இப்னு சாத் அவங்க எடுத்து போய் கேட்குறாங்க. போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டின உடனே ஒரு பெண் வெளியே வராங்க. வந்த உடனே யார்மா நீ அப்படின்னு கேட்குறவன்னா கைஸ் இப்னு சாத் அவங்களுடைய பணிப்பெண். அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, எழுப்ப முடியாது. நான் ரொம்ப முக்கியமான வேலையாக வந்திருக்கிறேன், அவங்களுக்கு அலைங்கண்ணே, தூங்குற நேரத்தில் எழுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நான் என்னுடைய தேவையை கருதி என்னுடைய ஏழ்மையை சொல்லி அவங்க இடத்துல ஏதாவது வாங்கணும்னு நான் மக்காவிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதானே, அதை நானே அவங்கள செஞ்சிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே சென்று 1000 தீனார்கள் பொற்காசுகளையும் கொண்டு வந்து அவங்களுடைய கையில் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் யார் வழிபோக்கராக வராங்களோ அவங்களுக்கு கொடுக்க சொல்லி எனக்கே உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அவரை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. இப்படி செல்வத்தை கொடுத்தவர்கள் 1000 பொற்காசுகள், 1000 தீனாறுகள். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு நீங்கள் அங்கே மக்கா வரை செல்வதற்காக உயர்ந்த ஒரு ஒட்டகத்தையும் கொடுக்கிறேன், எடுத்துகிட்டு போங்கன்னாங்களாம். அப்படியே அதிர்ந்து போயிட்டார். ஒரு பணிப்பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய உத்தரவா? அடுத்து அவங்க அந்த பொருட்டெல்லாம் ஒரு இடத்துல பாதுகாப்பாக வச்சுட்டு அடுத்த நபரான அப்துல்லா இப்னு ஜாஃபர் அவங்க இடத்துல போகிறாங்க. அதே கிழிந்த ஆடையை போயிட்டு இந்த மனிதர் எப்படிப்பட்டவர் பார்க்கலாம் அப்படின்னு போகும்பொழுது ஷாமுக்கு வியாபார நிமித்தமாக போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. 2 ஒட்டகத்தில் எல்லா சரக்கு பொருட்களையும் வைத்து கொண்டு வியாபார பொருட்களை வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போகலாம் நிற்கிறாங்க. அப்பொழுது இந்த மனிதர் போயிட்டு நான் மக்காவிலேருந்து வரேன், ஏதாவது உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய 2 ஒட்டக பொருட்கள் வியாபார பொருட்கள் அப்படியே சதக்காவாக கொடுத்துட்டாங்களாம். இது எடுத்துக்குங்க அப்படின்ட்டாங்களாம். மிக ஆச்சரியமானது. அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு அதையும் எடுத்துகிட்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு கடைசியாக அராபத்துல் அவுசி அப்படின்னு சொன்னாங்களே அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு போகலாம்னு பார்க்கும் பொழுது அசருடைய தொழுகை நேரம் வந்து விட்டது. அசருடைய நேரம், அசர் தொழுகைக்காக வேண்டி அவங்க புறப்பட்டு போகக்கூடிய நேரத்தில் முன்னாடி அராபத்துல் அவுசி எப்படி வராங்கன்னா 2 அடிமை ஆண்கள், 2 அடிமைகள் அவங்கள தாங்கிக்கிட்டு ஒரு காலை அப்படியே தேய்ச்சிக்கிட்டு வரார். கண்ணும் தெரியல அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வரார். வருகின்ற நேரத்தில் இவங்க தான் அராபத்துல் அவுசி அப்படின்னு நேராக போனாங்க. போயிட்டு நான் ரொம்ப தூரத்துலேருந்து மக்காவிலேருந்து வரேன், உங்களால் முடிந்த ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னிடத்துல கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, இந்த 2 அடிமைகளைத்தான் எனக்கு பணியாள்களாக நான் பயன்படுத்துகிறேன், வேண்டுமென்றால் இவர்கள் இருவரையும் கொடுக்கிறேன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க, ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்துட்டாங்க. காரணம் கண்ணு தெரியாது, நடக்கவும் முடியல.
அடிபட்டு ரத்த காயத்தோடு இருக்கிறாங்க. இந்த மனிதருக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு. போயிட்டு, ஐயா நீங்களே என்ன செஞ்சுக்கிங்க, வச்சுக்கிங்க, இவங்க 2 பேரையும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பொருளை நீங்கள் சதக்காவாக கொடுத்துட்டால் அதை திருப்பி பெறக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே நான் வாங்க மாட்டேன், வேண்டுமென்றால் இந்த 2 நபர்களையும் நீங்கள் சுதந்திரமாக்கி விடுங்கள், அவங்க அடிமை இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னாங்களாம். இந்த விஷயத்தையெல்லாம் கேட்டுக்கொண்டு அப்படியே அந்த மனிதர் எங்கே வராங்க, மக்காவுக்கு வந்து எல்லா மக்களையும் ஹரம் ஷரீஃபுக்கு முன்னாடி நிறுத்தி சஹாபா பெருமக்களுடைய கண்ணியம் என்னன்னு சொல்லி அவங்க விளக்கி அந்த அரபத்துல் அவுசி அவர்களுடைய வரலாற்றை சொன்னவுடன் அங்கே இருந்த அத்தனை நபர்களும் தேம்பி தேம்பி அழுதார்களாம். காரணம், சஹாபா பெருமக்கள் இப்படி இருந்திருக்கிறார்களே, இவங்களுடைய சதக்கா கொடுக்கின்ற தன்மை, அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்கின்ற தன்மை இப்படி இருக்கிறதே என்று அவர்கள் எல்லாம் வியந்து என்ன செய்தார்களாம், அந்த சஹாபா பெருமக்களை கண்ணியப்படுத்தினார்கள். நாமும் அல்லாஹுக்காக, பள்ளிவாசல்களுக்காக நாம் ஏதேனும் கேட்கப்படும் பொழுது அல்லாஹுக்காக கொடுக்க வேண்டும். இது எல்லாம் மறுமைக்காக வேண்டியான விஷயங்கள். இது துனியாவுக்கானது கிடையாது, மறுமை வரை நீடிக்கக்கூடிய விஷயம். எனவே நாமும் மக்களுக்காக வேண்டி துவாக்கல்ல, நமக்காகவும் துவா செய்யணும், நம்மளுடைய குழந்தைகளுக்காக துவா செய்யணும், மொஹல்லா மக்களுக்காக துவா செய்யணும். குறிப்பாக இன்று பலஸ்தீன் மக்களில் 16,000 குழந்தைகளுடைய நிலை என்ன ஆகும் என்று தெரியாமல் இருக்கிறது. அந்த குழந்தைகளுக்காக வேண்டி நாம் என்ன செய்யணும், துவாக்களை செய்ய வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்முடைய தஹஜ்ஜுத் தொழுகை முடிஞ்சால் தஹஜ்ஜுதில் தொழுது அந்த குழந்தைகளுக்காக வேண்டி நாம் துவா செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை என்ன செய்வான், பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வை தவிர்த்து பாதுகாக்கக்கூடியவன் யாரும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் தான் முறையிடணும். அல்லாஹ்விடத்தில் நாம் திக்ர் செய்து அல்லாஹ்விடத்தில் முறையிடும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு ஒரு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை, அவர்களுக்கான எல்லா வளங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் எல்லா நிலையிலும் அல்லாஹுக்காக வேண்டி செலவு செய்கின்ற அந்த நிலையை ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.